அனைவருக்கும் வணக்கம். இது கொங்கு ஜோதிட நிலையம், காடுவெட்டிபாளையம், கோயம்புத்தூர் மாவட்டம். இப்பொழுது ரிஷபலக்கணம். ரிஷபலக்கணத்திற்கு 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் சூரியன் இருந்து தசை நடத்தினால் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். 2ஆம் வீட்டில் தனித்த சூரியன் இருப்பது அப்படியொன்றும் நல்ல பலனை தராது. அந்த சூரியனோடு 2, 5 புதன் இணைவு பெற்றிருந்தால் அந்த சூரிய திசை நல்ல பலனை தரும். அல்லது குரு பகவான் துலாத்தில் இருந்தோ, தனுசில் இருந்தோ, கும்பத்தில் இருந்தோ அந்த சூரியனை பார்த்தாலும் சூரிய திசை மிக சிறந்த யோகத்தை கொடுக்கும். சனியின் பார்வை மட்டும் அந்த சூரியனுக்கு இருக்கக்கூடாது. சனியாகப்பட்டவர் கன்னியிலே இருந்தால் 10ஆம் பார்வையாகவும், தனுசிலே இருந்தால் 7ஆம் பார்வையாகவும், மேசத்திலே நீசம் அடைந்திருந்தால் 3ஆம் பார்வையாகவும் பார்த்து அந்த சூரியனை பலவீனப்படுத்திவிடும். சூரியனோடு சுக்கிரன் இணைவதும் மிக சிறப்பு. ஆனால் சூரியனோடு சுக்கிரன் இணைந்தால் 9 டிகிரி வெளியே இருக்க வேண்டும். இப்படி இருக்கும் அமைப்பில் அந்த சூரிய திசை வந்தால் 4ஆம் அதிபதி சூரியன் என்கிற விதிப்படி நாளுக்குடையவன் 2ஆம் வீட்டில் சொத்துக்களால் வருமானம் உண்டு. தாயார் நல்ல சம்பாதனை உள்ள ஒரு உத்தியோகத்தில் இருப்பார். அப்பாவுக்கும் நல்ல யோகத்தை கொடுக்கும். வீடு, வாகனம், அரசு சார்ந்த துறைகளில் சூரியன் நல்ல பலனை கொடுப்பார். சூரியனோடு ராகு, கேது இணையக்கூடாது. அப்படி இணைந்துவிட்டால் 2ஆம் வீட்டில் சூரியன் இருந்து கூடவே ராகு இருந்து அந்த சூரிய திசை வருமானால் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். கண் ஆபரேஷன் செய்ய வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும். சூரியன் சுபத்துவமாக இருந்தால் நல்ல பலனையும், பாபத்துவமாக இருந்தால் தீய பலனையும் கொடுக்கும். பாபத்துவம் என்பது சனி பார்வை, சனி இணைவு, ராகு இணைவு, கேது இணைவு. சுபத்துவம் என்பது சூரியனோடு சுக்கிரன் இணைவது, குரு பார்ப்பது அல்லது வளர்விரை சந்திரன் பார்ப்பது. மிதுனத்தில் இருக்கும் சூரியனை தனுசிலே இருக்கும் சந்திரன், தனுசிலே சந்திரன் இருந்தால் அது தனுசு ராசியாகிவிடும். மிதுனத்திலே சூரியன் இருந்தால் ஆணி மாதத்தில் பிறந்திருப்பார்கள். தனுசிலே சந்திரன் இருந்தால் அவர்கள் ஆணி மாதம் பௌர்ணமி என்று பிறந்திருப்பார்கள். இந்த மாதிரி அமைப்பில் பிறந்திருந்தால் அந்த சூரிய திசை மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்துவிடும். லக்னாதிபதி வலிமையாக இருந்து அந்த சூரிய திசை வந்தால் அரசு சார்ந்த துறைகளில் நல்ல லாபமும், அரசியலில் நல்ல லாபமும், நல்ல பதவியும் கிடைக்கும். மொத்தத்தில் சூரியனை பொறுத்த வரைக்கும் பாவத்துவம் அடையக்கூடாது. நன்றி, வணக்கம். கொங்கு ஜோதிட நிலையம், காடுவெட்டிபாளையம், கோயம்புத்தூர் மாவட்டம். வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது தவறு இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். ஜோதிட ஆலோசனை தேவைப்படுவோர் 7826995544 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யுங்கள்.